யோபுவுக்கு கடைசியாய் ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதத்தை எத்தனை மடங்காய் கொடுத்தார்? இரட்டிப்பாய் கொடுத்தார். எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தார். ஆனால் மனைவியை மாத்தவில்லை. எப்படி இருந்திருக்கும்? யோபு யோசித்திருப்பான், எல்லாத்தையும் மாத்தினீர், இவளையும் மாத்தி இருக்கலாமே. என்னை பார்த்து திட்டுனவ, என்னை பார்த்து செத்து போன்னு சொன்னவ, ஆனா அதே மனைவியை கொண்டுதான் மறுபடியும் வீட்டை கட்டுறாரு ஆண்டவர். ஆனா அதுல ரெட்டத்தனையா என்று சொல்லிவிட்டு 10 குழந்தைகளுக்கு அப்ப எத்தனை குழந்தைகள் கொடுத்திருக்கணும்? 20 குழந்தைகள் கொடுத்திருக்கணும். ஆனா 10 குழந்தைகள் தான் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அதுல மட்டும் ரெட்டத்தனையை குறைச்சிட்டாரா? நான் நம்புகிறேன் இல்ல. மரித்த 10 குழந்தைகளும் நித்தியத்திலே உயிரோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியத்திலே சந்திப்போம் என்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவன் வளர்த்திருந்திருப்பான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலை ஜெபத்துல 10 பிள்ளைகளும் வருவாங்க. இன்னைக்கு நம்ம அதிகாலை ஜெபத்துக்கு நம்ம எழுப்பணும்னா 9:30 மணிக்கு தான் நம்முடைய பிள்ளைகளை எழுப்பணும். அதிகாலை ஜெபத்துல பிள்ளைகளை சேர்ப்பது மிக கடினம். ஆலயத்திற்கு கொண்டு வருவதே மிக கடினம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை. ஆனால் 10 பிள்ளைகளும் தினந்தோறும் அதிகாலையிலே சர்வாங்க தகன பலி செலுத்துகிற இடத்திலே கொண்டு வந்து அவன் நிறுத்தினான். அதனால தைரியமா நான் நம்புகிறேன் அந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்தில் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, 10 மேல இருக்கு, 10 கீழே போதும், 2:20 ஆயிடுச்சு. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கொடுத்ததற்கு காரணம் குடும்பத்திலே நடந்த சூழ்நிலைகள் அதை காரணமாய் வைத்து வில்லை கீழே விடவில்லை. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.